ஒரு 2 மணி நேரத்துக்கு இவங்களுக்கு கடுமையான ட்ரீட்மெண்ட்ஸு, மூஞ்சே இல்லாத மூஞ்சி மேல இப்படி ஒரு இத வச்சு, அந்த இதெல்லாம் குடுத்து, ஒரு 2 மணி நேரம் கழிச்சு தான் தலைவி வந்து நார்மல் பொசிஷனுக்கு வந்தாங்க. அந்த 2 மணி நேரம் தான் என்னோட வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத 2 மணி நேரம் எதுன்னு கேட்டீங்கன்னா, நான் என்னை மறந்து அழுது அந்த 2 மணி நேரம் வந்து இப்போ நான் ஃபீல்லாம் பண்ண மாட்டேன், அழுவ மாட்டேன், கவலைப்படாத. அழுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் லைட்டா லைட்டா அழுவ லைட்டா டேய் உங்க பொண்ணுக்காக அழுங்க. அதான் பொழச்சு வந்துட்டியா? அப்புறம் என்னத்த இருக்கு ஃபீலு? இல்லப்பா அப்போ நினைச்சதை யோசிச்சு ஆ. ஐயோ என்ன ஆயிருக்கும் ஓ மை காட் அந்த மாதிரி லைட்டா அத வந்து இப்ப நைட் எங்க சாப்பிட போற வரைக்கும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கல்ல, விடு. அதனால அது வந்து உண்மையிலேயே அப்பாக்களுக்கு தெரியும். அந்த ஒரு 2 மணி நேரம் வந்து வாழ்வா சாவான்னு இருந்த நேரம், ஒரு 2 to 3 ஹவர்ஸ் கழிச்சு தான் பாப்பா இஸ் நார்மல், ஷி இஸ் பிரீத்திங் நார்மல்னு சொன்ன அப்புறம் தான் அந்த ப்ளூ கலர் டப்பாலேருந்து அழகா இந்த தேவதை வந்து வெளியே வந்தாங்க. ஸோ அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பையன் 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 முதல்ல பொண்ணு பிறந்துட்டா பையன், பையன் பிறந்துட்டா பொண்ணு, இது எல்லாத்தையும் அடிச்சு காலி பண்ண போறா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு பையன் இல்லைங்கிற குறையே கிடையாது. பெரிய பொண்ணு பொண்ணு மாதிரியே இருப்பாங்க, இவங்க அப்படியே பையன் மாதிரியே என் இல்ல கூட இது இருந்து காம்ப்ளிமெண்டா இல்ல ஏய் இன்சல்ட்டா செம்ம காம்ப்ளிமெண்ட்ரா. அந்த 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 பிரச்சனையை மீறி வந்ததால இவங்கள தங்கத்தின் தாரகை அப்படின்னு சொல்லி, ஸ்வர்ணன்னா தங்கம், மித்ரன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு பொண்ணு அப்படிங்கிறதால ஸ்வர்ண மித்ரான்னு இவங்களுக்கு பேர் வச்சோம்.